எப்பவும் போல இன்னைக்கும் அம்மனுச்சிமனு பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன கதை சொல்ல போகிறேன்னா, ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்த ஒரு பையனுக்கு அவரோட காலேஜ் ஹாஸ்டலில் நடந்த அம்மனுச்சிமனு பேய் கதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அப்படி அந்த பையனுக்கு அந்த காலேஜ் ஹாஸ்டலில் என்னதான் நடந்துச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு அப்போ காலேஜ் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் செம் அப்போ தான் முடிஞ்சிருக்கு. இது அதுக்கு முன்னாடி இந்த கதை எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு நான் சொல்லலையா, இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் இப்போ தான் காலேஜ் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. இது படிச்சுட்டு இருக்கும் போது அவர் காலேஜ் ஹாஸ்டலில் அப்போ செமிஸ்டர் லீவ்லாம் விடுவாங்களே, ஃபர்ஸ்ட் செம் முடிச்சுட்டா லீவ் விடுவாங்க. அந்த மாதிரி டைமில் அவர் கூட படிச்சுட்ருக்கிற எல்லாருமே இந்த ஹாஸ்டலில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஊருக்கு போகிறதுக்கு, அதாவது அவங்கவுங்க ஏரியாவுக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இந்த பையனோட சேர்த்து ஒரு 3-4 பேர்த்துக்கு டிக்கெட் கிடைக்கல, பஸ் டிக்கெட் கிடைக்கல, ஃபுல். அதனால இவங்கனால போக முடியல. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, மறுநாள் காலையில் தான் இவங்க போயாகணும். அன்னைக்கு அந்த ஹாஸ்டல்லே தான் இவங்களும் தங்க வேண்டியது இருக்குது. அதனால இவங்களுக்கெல்லாம் வேறு வழியில் திரும்பவும் நைட்டு அந்த ஹாஸ்டலுக்கே வராங்க. ரொம்ப பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் தான் வராங்க. அதுவும் அந்த ஹாஸ்டல், இவங்க தங்கிட்டு இருக்கிற ஹாஸ்டல் எப்படி இருக்கும்னா, அந்த இடம் அந்த காலேஜ் எதையும் சொல்ல போகிறதில்ல, இன்னமும் இருக்குது. ஏன்னா இது நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கு. அதனால அந்த டீட்டெயிலாம் எதுவும் வேணாம். அந்த ஹாஸ்டலும் சரி அந்த காலேஜும் சரி ரொம்பவே ஜாவாக, அதாவது அந்த ஏரியாவை சுற்றி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அது ஒரு காட்டு பகுதி தான். அந்த காடாக இருந்த இடத்துல தான் அழிச்சிட்டு அந்த காலேஜும் அந்த ஹாஸ்டலும் இருக்குது. ரொம்ப பேருக்கு தெரியும்ல, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க பெரிய காலேஜ்லாம் அப்படி தான் இருக்கும். தனியாக காட்டு பகுதி இந்த மாதிரி இடத்துல தான் வச்சுருப்பாங்க இல்லையா. அன்னைக்கு நைட்டு அவங்கனால ஊருக்கு போக முடியாதவங்க எல்லாமே அந்த காலேஜில் தங்கியிருக்காங்கன்னு சொன்னல. அதனால அந்த காலேஜில் தங்களை வளர்றேன், ஐயோ ஹாஸ்டலில் அந்த காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க இல்லையா, அதனால அந்த ஹாஸ்டலில் சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆள் ரொம்ப பேர் இல்லாதனால கரண்டை மிச்சம் பண்ணுறதா சொல்லி ரூம் லைட்டுங்களை தவிர வெளியில் இருக்கிற எல்லா லைட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க தட்டுனாலும் லைட்லாம் எரியுது. அவங்க தான் மத்தி பண்ணி விட்டாங்களே, இவங்க ரூம் லைட்டும் மட்டும்தான். 2-3 பேர் இருக்கிறது ஒரே ரூம்பு கிடையாது. ஹாஸ்டல் பெருசு இல்லையா, மேலே மாடி கீழே மாடி இந்த மாதிரிலாம் தான் இருப்பாங்க. 2 பேர் 3 பேர் இப்படி தான் இருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட இந்த பையன் மட்டும்தான் அந்த காலேஜ் ரூமில் தனியாக இருந்திருக்காரு. இவர் ஃப்ரெண்டுங்க எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இவரோட பேக்கெல்லாம் ரூமுக்குள்ளே வச்சுட்டு வெளியில், அதாவது ரூமுக்கு வெளியில் கொஞ்ச நேரம் நிற்கலான்னு அவர் நின்றுட்டுருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கும் போது அதை வெளியிலலாம் லைட்லாம் அடிச்சிட்டாங்களே, ஃபுல் இருட்டு. இவர் ரூமுக்குள்ளே எரியிற லைட்டு மட்டும்தான். மற்ற ரூமுங்கெல்லாம் மற்ற இடத்துல இன்னும் 2-3 பேர் இருக்காங்கன்னு இல்லையா, அவங்க ரூமில் லைட்டுங்க மட்டும்தான். அவங்களும் கொஞ்ச நேரத்தில் கதவெல்லாம் சாத்திட்டாங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. அதனால அந்த இடம் அது என்ன சொல்லுவாங்க, டார்க் இருட்டு சொல்லுவாங்களோ, ரொம்பவே இருட்டாக இருந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி நம்மளும் போய் படுக்கலான்னு அவர் திரும்பி ரூமுக்குள்ளே வரும்போது அவர்கிட்ட அவர் காலேஜில் படிக்கிற, அவர் கிளாஸ்லேயே படிக்கிற ஒரு பையன் வந்திருக்கான். அந்த பையனை பார்த்து இவரோட கிளாஸ்மேட் தானே, இவர் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. பேசிகிட்டே இருக்கும் போது மழை வர ஆரம்பிச்சிருக்கு. மழை வந்ததுக்கப்புறம் சரி மழை ரொம்பவே வேகமாக வருதுன்னு சொல்லி இவர் அந்த பையன்கிட்ட சொல்லிவிட்டு இவர் ரூமுக்குள்ளே போகும்போது அந்த பையன் இவரையே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கிறத இவர் பார்க்குறாரு. அப்பவும் இவர் அந்த பையன்கிட்ட சரி நீ போய் தூங்கலையான்னு சொல்லும் போது அந்த பையன் இல்லை நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் இவரோட கதவை சாத்திட்டு படுக்கிறாரு. இவர் ரூமில் எல்லா லைட்டையும் அடிச்சுட்டு ஒரு டேபிள் லைட் மட்டும்தான் போடுறாரு. அதாவது இந்த மேஜை மேலே வைப்பாங்க இல்லையா, அந்த டேபிள் லைட் கூட அந்த அளவுக்கு வெளிச்சம்ல, அது கொஞ்சமாக இருக்கிற வெளிச்சம் தான். அந்த ரூம் முழுக்க இருட்டாக தான் இருக்குது, வெளியில் லைட்டு வேற இல்லையா. அதனால அந்த கொஞ்சம் வெளிச்சத்தில் அவர் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் போதே மணி 2-3 ஆகுது. அப்போ இடி மழை ரொம்பவே வேகமாக இருந்திருக்கு. இவர் அவரை அறியாமல் எந்திரிச்சு பார்க்கும் போது அவர் கூட வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பையன். அவன் இவருக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டில் மெத்தையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத இவர் பார்க்குறாரு.
அந்த பையன் தூங்கிட்டு இருக்கிறத இவர் பார்த்ததுக்கப்புறம் இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, எல்லாரும் தான் ஊருக்கு போயிட்டாங்கல்ல, இந்த பையன் தனியாக இருக்க பயந்துக்கிட்டு இங்கே வந்து படுத்திருக்கான், நம்ம கிளாஸில் படிக்கிற பையன் தானே, சரி பரவாயில்ல படுத்துருக்கட்டும்னு சொல்லி அவர் அந்த பையனை அந்த அளவுக்கு பார்க்கல. அவருக்கு லைட்டு வந்து நான் சொன்னேன் அந்த லைட் அந்த அளவுக்கு திறாங்கல்லன்னு, அதனால இவர் அந்த முகத்தையும் சரியாக பார்க்கல. அந்த பையனான்ட்டு இவரும் திரும்பி படுத்து திரும்பவும் தூங்கியிருக்காரு. இப்படியே மணி வந்து ஒரு 3:30 கிட்ட இந்த டைமில் வந்து திரும்பவும் அவர் எந்திரிக்கும் போது அந்த பக்கத்தில் படுத்திருந்தாங்க அந்த பையன் அந்த படுக்கையில் இல்லை. அப்போ இவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, என்ன அந்த பையன் காணா போயிட்டான், மேபி அவன் எந்திரிச்சு அவனோட ரூமுக்கு போயிருக்கலான்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பவும் அவன் இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக இவருக்கு வந்து அந்த பையன் வந்து கிளாஸில் தெரியும் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு, ஒரே ரூமில் தூங்குற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து க்ளோஸ் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் திரும்பவும் வர்றதாங்களா நம்ம போய் ரூமு கதவை லாக் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு கதவுக்கிட்ட போகிறாரு. எந்திரிச்சு கதவுக்கிட்ட போய் கதவை பார்த்தவருக்கு உயிரே நின்று போகிற அளவுக்கு ஒரு ஷாக். அப்படி என்னத்தை அவர் பார்த்தாருன்னா, ரூமு கதவை வந்து லாக் பண்ணலான்னு தானே போனார். அந்த பையன் வந்து எந்திரிச்சு வெளியே போயிருந்தா கதவை சாத்திட்டு தான் போயிருக்கணும், கதவு வந்து லாக் பண்ணியிருக்காது இல்லையா. இப்போ இவர் எந்திரிச்சு போய் பார்க்கும் போது கதவு வந்து உள் தாப்பால் போட்டிருக்கு. கதவை சாத்தி உள்ளிருந்து பூட்டினா எப்படி இருக்கும், அப்படி இருந்திருக்கு அந்த கதவு. அதை பார்த்தோன்னே இவருக்கு அவ்வளோ ஷாக். அந்த பையன் எப்படி உள்ளே வந்தான், பூட்டி இருக்கிற கதவு உள்ளே யாரும் வர முடியாது இல்லையா. அப்படியும் அந்த பையன் உண்மையிலே வந்திருந்தாலும் திரும்பவும் கதவை பூட்டிட்டு அவனால வெளியில் போகவும் முடியாது. எப்படி இது நடந்துச்சுன்னு அவருக்குள்ள அவ்வளோ குழப்பம் மட்டும் இல்லை, ரொம்பவே பயமும் கூட. வெளியில் வேற இடி மழை இல்லையா, அந்த சத்தம் அந்த பயத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரூம்பு லைட்டு எல்லாமே திறந்துட்டார். மணி வேற அடுக்க 4 போகுதுல்ல, அந்த டைமு தூங்கவும் முடியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அவர் ரூமில் இருக்கிற அனுமார் படத்தை எடுத்து கையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விடிகிற வரைக்கும் அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, தூங்கவே இல்லை. விடிஞ்சதுக்கப்புறம் ஆளாக எந்திரிச்சு பஸ்ஸு பிடிச்சி அவரோட ஏரியாக்கி அவர் போயிட்டார். அவரோட ஊருக்கே போனதுக்கப்புறம் லீவெலாம் முடித்து திரும்பவும் அவர் காலேஜ் ஹாஸ்டலுக்கே வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் 2-3 நாள் அமைதியாகவே தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு பயம் போகவே இல்லை, ஒரு மாதிரியாகவே இருந்திருக்காரு. அவர் ஹாஸ்டலில் அவர் கூட தங்கியிருக்கிற ஃப்ரெண்டுங்க எல்லாமே அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கு, நைட்டு அண்ணா எந்திரிச்சு பார்த்துக்கிற, ரூம்பு கதவே அப்பப்போ சாத்தியிருக்கா பூட்டியிருக்கான்னு பார்த்துட்டே இருக்க, ஏன் என்னாச்சுன்னு கேட்கும் போது தான் இவர் நடந்தது எல்லாமே அவர் ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பவே இல்லை. நாங்களும் உன் கூட தான் இருக்கோம், இதுக்கு முன்னுக்கு நாங்கள் யாருமே இந்த மாதிரி பார்த்தது இல்லை, நாங்கள் போனதுக்கப்புறம் உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க யாருமே நம்பாமல் இப்படியே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த கிளாஸில் இருக்கிற 2-3 பேருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் வந்து அதை சொல்கிறாரு. அவர் வந்து இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாமே நம்பவே ஆரம்பிக்கிறாங்க. வந்து சொன்னால் அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருக்கு தெரிஞ்ச உருவத்தில் தானே அது வந்துச்சு, அதே மாதிரி தான் அந்த காலேஜில் படிக்கிற இன்னும் சில பேருக்கு அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு உருவத்தில் தான் அது போகுமா. போய் அவங்கக்கிட்டையும் இதே மாதிரி தான் பேசும், நைட்டில் அவங்க ரூம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இவருக்கு வந்த மாதிரியே படுத்து தூங்கிட்டு இருக்காது, அவங்க எந்திரிக்கும் போது ரொம்பவே கொடூரமான உருவத்தில் அது நின்று இருக்கு, அதோட சுய உருவத்தை எடுத்து நின்று இருக்கு. அந்த மாதிரி பார்த்த ஒரு பையன் வந்து அன்னைக்கு ராத்திரியே கதறி ஓடி இருக்கான். ஓடினவன் படியில் உளுந்து அந்த படியில் உருண்டுக்கிட்டு போய் அவனுக்கு தலையில் ரொம்பவே பலமாக அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் போய் 1 வாரம் கோமாவில் இருந்து தான் அந்த பையன் வந்து சரியாக இருக்கான். சரி ஆகி இந்த காலேஜே வேணாம், இந்த படிப்பே வேண்டான்னு அவங்க வீட்டிலேருந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த கேஸ் வந்து வெளியில் தெரியாமல் அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட் வந்து இதை வந்து அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற 1-2 பேர்த்துக்கு தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. இதனால விஷயம் தெரிஞ்சவங்க அந்த ஹாஸ்டலில் தனியாக ஒரு நாள் நைட்டு கூட தங்க மாட்டாங்கன்னு இந்த பையன்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா அந்த காலேஜ் ஹாஸ்டலை எடுத்திருக்கவே மாட்டேன்னு என்கிட்ட அந்த பையன் சொன்னார். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நடந்து கேட்டதுக்கப்புறம்
காற்று பார்த்தா ரொம்ப பலமாக அடிக்குது, எனக்கு பயமாக இருக்கு. இப்போ மணி எத்தனை தெரியுமா? மணி 1:30 ஆச்சு. இத்தனை மணிக்கு இப்படி காத்திருச்சுட்டு எனக்கு பயமாக இருக்குது. வெளில மழை வேறு வரப்போகுது. அதுக்குள்ளே நான் இந்த வீடியோ முடிக்கணும். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவரோட காலேஜ் ஹாஸ்டல் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் ஒரு நாள் நைட்டு கூட இவர் தனியாக தங்கினதே இல்லை. அவரோட படிப்பு முடித்து வெளியில் போடுற வரைக்கும் அவர் ரூமில் தூங்குற ஒவ்வொரு நைட்டுமே அவர் பயத்தோடு தான் தூங்கினதா சொல்லியிருக்காரு. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அம்மானிச்சி மணி பேய் கதைகள் ஏதாவது நடந்திருக்கா? அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலயமா தாராளமாக வந்து சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும்